இங்க விஜயாவும் மீனாவை ரொம்பவே தப்பா பேசினதை பார்த்து முத்துவுமே ரொம்ப கோவப்பட்டு பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம பார்வதியை பார்த்து, எங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அம்மா சொன்ன மாதிரி அது எதுவுமே உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க இப்படி பேசுற ஆளே கிடையாது. முதல்ல உண்மையை சொல்லுங்க. அந்த பணம் உங்களுக்கு தானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் பார்வதியுமே முத்து கேட்கிற கேள்வியில பொய் சொல்ல முடியாம எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன் முத்து. இந்த மாதிரி அந்த பணம் என்னது கிடையாது. சொல்லப்போனா அது விஜயோட பணம் தான். அந்த பணம் எப்படி அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறப்போ மறுபடியுமே பார்வதி அது நீங்க கொடுத்த பணம் தான். சொல்லப்போனா இந்த மாதிரி மீனாவோட தம்பி அந்த கேஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்காக வக்கீல் தான் வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக இங்க விஜயாக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தாரு. அந்த பணத்தை வாங்கிட்டு தான் விஜயா வந்து கேஸை வாபஸ் வாங்கினா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இங்க முத்துக்குமே பயங்கரமான ஷாக்கா இருக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் ஓகே தான். பட் அந்த பணம் வச்சிருந்த இடத்துல இருந்து எப்படி காணாம போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ பார்வதியுமே இருந்துகிட்டு, இங்க மீனா தான் முதல்ல வந்தா. சொல்லப்போனா மீனா தான் போய் மாடியில் இருக்கிற துணியெல்லாம் மடிச்சு என்னோட பெட்ரூம்ல வச்சுட்டு வந்தா. நான் என்னோட பெட்ரூம்ல இந்த மாதிரி வந்து பீரோல தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பீரோல எந்த இடத்துல வச்சிருந்தீங்க காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க தெளிவா புரிய வருது. இங்க பாருங்க, நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி உள்ள வச்ச பணம் அவ்வளவு சீக்கிரம் வெளியில இருக்கிற யாராலையும் வந்து தேடி பார்த்து எடுக்க முடியாது. சொல்லப்போனா அது இல்லாம பீரோ சாவியை நீங்க தனியா வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஓபன் பண்ணி இந்த பணத்தை பார்த்த ஆளுங்க வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஆமா இருக்காங்க. சொல்லப்போனா ரோகிணி அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தா, அவகிட்ட இந்த பணத்தை நான் காட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க முத்துமே டவுட்டோட ரோகிணி கிட்ட எதுக்கு நீங்க இந்த பணத்தை காட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல, ரோகிணி கேஷுவலா ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வீட்டுக்கு வரும்போது அவகிட்ட இந்த மாதிரி வந்து உங்க அத்தை இந்த மாதிரி 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நான் உளறிட்டேன். அதுக்கப்புறம் அவ நம்பவே இல்லை. சரி, அவளை நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஜயா அங்க வச்சிருந்த பணத்தை எடுத்து, இங்க பாரு இந்த இடத்துல இந்த பணம் வச்சிருக்கேன், இந்த 2 லட்ச ரூபா பணம் உங்க அத்தையோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட காட்டிட்டு திருப்பி அங்கேயே உள்ள வச்சுட்டு மறுபடியும் அந்த கீயை தூக்கிய பொம்பளை வச்சுட்டு நான் ரோகிணி கூட்டிட்டு கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ரோகிணி வந்தாங்க. அடுத்த நாள் வந்து எங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க தான் மேல கால் பேச போறான்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போனாங்க. எனக்கு என்னமோ அவங்க மேலதான் டவுட்டா இருக்கு. இதை நான் விஜயா கிட்ட சொன்னா அவ ஏத்துக்கவே மாட்டேன்றா. அவ மீனா மேலதான் சந்தேகப்பட்டு இருக்கா. எதுக்கு எடுத்தாலும் ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு, அவளுக்கு எதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரோகிணி மேல சந்தேகமே பட மாட்டேன்றா. நான் என்ன சொன்னாலும் அவ கேட்கல தம்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னா முத்துக்குமே தெளிவா புரிஞ்சிருது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பார்லர் மேடம் தான். அவங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழி இல்லைன்ட்டு இங்க டைரக்டா முத்துமே போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாரு. அங்க போயிட்டு இந்த மாதிரி 2 லட்ச ரூபா பணத்தை காணும், இந்த இடத்துல தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே சொல்றாங்க. அங்க ஸ்டேஷன்ல இருந்து வந்தவங்களும் முதல்ல அந்த பணம் யாருது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப விஜயோட பணம், அது மட்டும் இல்லாம அதை நாங்க கொடுத்த பணம் தான். இந்த மாதிரி வந்து என் தம்பியோட கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக நாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே ரொம்பவே ஓப்பனா பேசுறாங்க. அதுக்கப்புறம் விஜயாமே எப்படியாவது என்னோட பணத்தை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ்ல கேட்கவும் கரெக்டா போலீஸுமே யார் யார் வந்தாங்க அப்படிங்கிற எல்லாருமே பார்த்துட்டு இனாவும் ரோகிணியும் இந்த பக்கம் விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அப்ப இவங்க 2 பேரையும் தனித்தனியா விசாரிச்சு நீங்க எதுக்காக வந்தீங்க, ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரோட மொபைல் போனுமே வாங்கிடுறாங்க. இங்க ரோகிணியுமே அவங்களோட மொபைல் போனை கொடுக்கறதுக்கு ரொம்பவே தயங்குறப்போ, இங்க பாருங்க மேடம், இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, உங்க மொபைல் போனை கொடுங்க, சொல்லப்போனா அதுல ஏதாவது எங்களுக்கு டீட்டெயில் இருக்கா நாங்க தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணியோட மொபைல் போனுமே வாங்கிடுறாங்க. இங்க மீனாவோட மொபைல் போனை வாங்கி அதுல இருக்கிற கால் லிஸ்ட், அது மட்டும் இல்லாம அந்த பணம் காணாம போனது, அந்த வச்ச டேட்ல இருக்கிற கால் லிஸ்ட் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. ஆனா அது எல்லாமே இந்த மாதிரி பூக்கடை கஸ்டமர், அது மட்டும் இல்லாம இங்க முத்துக்கு கால் பண்ணது, மற்றது எல்லாமே இங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமான நம்பருமே இல்லை. பட் ஆனா இங்க ரோகிணியோட மொபைலை செக் பண்ணிட்டு இருக்கப்போ அதுல சிட்டின்ற ஒரு நம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட அந்த பணம் காணாம போன நாள்ல இருந்து அதுக்கு முந்தின நாள், அதுக்கு அடுத்த நாள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய கால்ஸ் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னா போலீஸும் ரொம்பவே டவுட் ஆகுறாங்க. உடனே ரோகிணியை கூப்பிட்டு, இங்க பாருங்கம்மா, இந்த சிட்டிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், சொல்லப்போனா சிட்டி நிறைய கால் உங்களுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே நேரம் இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்க முத்துக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே ரோகிணியை பார்த்து, ஆமா ரோகிணி, சிட்டிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், அவனே வட்டிக்கு விடுறவன், சொல்லப்போனா சத்யாவை சிட்டிக்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், அவன் உண்மையுமே ரொம்ப மோசமானவன், அவன் எதுக்கு உங்களுக்கு கால் பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் போலீஸுக்குமே ரொம்பவே டவுட் ஆயிடுது. சரி, நம்ம முதல்ல நேரம் சிட்டியோட இடத்துல போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிட்டி இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க ரோகிணி கூட்டிட்டு. அப்ப முத்துவுமே பின்னாடியே வந்துட்டு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கவனிச்சிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இன்ஸ்பெக்டருமே வந்து, சிட்டி, இந்த பொண்ணுக்கு நீ எதுக்காக 2-3 நாளைக்கு முன்னாடி நிறைய கால்ஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சிட்டியுமே இருந்துகிட்டு, இங்க பாருங்க, அந்த பொண்ணு அவங்களோட வேலைக்காக என்கிட்ட நிறைய வட்டிக்கு வாங்குவாங்க, அதனால அவங்களுக்கு நான் கால் பண்ணேன், சொல்லப்போனா அவங்க எனக்கு கொஞ்சம் பணம் தர வேண்டியது இருந்துச்சு, கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அந்த பணத்தை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ கொடுத்துட்டாங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது அது 2 லட்சம் சொல்லி தெரிய வருது. அந்த 2 லட்சம் நோட்டை முதல்ல எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போலீஸ்காரங்களும் கேட்கறாங்க. அப்ப சிட்டியுமே இருந்துட்டு, எதுக்காக சார் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் விசாரிக்க வந்திருக்கேன்ல, அந்த பொண்ணு அந்த 2 லட்ச ரூபாய் வேற ஒரு வீட்டுல இருந்து திருடிட்டு வந்திருக்கு, அதுக்கு தான் நான் சொல்றேன், முதல்ல அந்த பணத்தை எடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிட்டியுமே வேற வழி இல்லாம அந்த பணத்தை எடுத்து நீட்டுறாரு. அப்ப கரெக்டா அந்த நோட்ல இருக்கிற நம்பர், அது மட்டும் இல்லாம அதுல மேல இருந்திருக்கிற நேமையுமே வச்சுட்டு இந்த பணம் வந்து விஜயாவோடது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறாங்க. உடனே ரோகிணி மேலுமே சந்தேகப்பட்டு டைரக்டா விஜயோட வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டு, இங்க பாருங்கம்மா, இந்த பொண்ணு தான் உங்களோட பணத்தை திருடி இருக்கு, இதுதான் உங்க பணம் 2 லட்சம், சொல்ல பணம் இதை வந்து அந்த வட்டி கொடுறவன்ட்ட உங்ககிட்ட இருந்து திருடி அங்க கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரோகிணியுமே இருந்துட்டு, சார் இல்ல சார், நீங்க தப்பா நினைக்காதீங்க, அது எங்க அத்தையோட பணம், எனக்கு தெரியும், ஒரு முக்கியமான எமர்ஜென்சிங்கிறதுனால நான் எடுத்து அங்க இருந்து கொடுத்தேன், மற்றபடி நான் வேற ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா போலீஸ்காரங்களுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இங்க ரோகிணி அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க. அப்ப விஜயாவும் இருந்துகிட்டு,
சொல்லிட்டு, சார் சார் நான் கேஸை வாபஸ் வாங்கிறேன் சார், அவ என்னோட மருமக, அவளை அரெஸ்ட் பண்ணிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணிக்காக வக்காலத்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துவுமே இந்த பார்லர் மேடம்கிட்ட இன்னுமே நிறைய ரகசியம் இருக்கும் போல இருக்கு, இந்த மேடத்தை கொஞ்சமே இல்ல ரொம்பவே வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறாரு. ஒரு பக்கம் விஜயாக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரோகிணி இப்படிப்பட்ட ஒரு செயல் செய்வான்ட்டு